நம்மில் பல பேருக்கு இவருக்கு தெரிஞ்சிருக்கும், இவருக்கு தெரியாம இருக்கும். ஒரு முறை நினைவுபடுத்துறதுக்காக இந்த பதிவு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பா தன்னது மட்டும் ஒரு மக்களுக்காக பொது வாழ்வில் செயல்படுத்திய பொறுப்புகளை பற்றி ஒரு அறிமுகம். கடலூர் நகராட்சியின் உறுப்பினராக இருந்திருக்காரு, துணைத் தலைவராக இருந்திருக்காரு, தலைவராக இருந்திருக்காரு. 20 ஆண்டுகள் நெல்லிக்குப்பம் பேரூராட்சியின் தலைவராக இருந்திருக்காரு. தென்னார்காடு மாவட்ட மன்ற தலைவராக இருந்திருக்காரு. தென்னார்காடு மாவட்ட மத்திய வங்கி செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்காரு மற்றும் இயக்குநராகவும் இருந்திருக்காரு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சிறப்பு உறுப்பினராக இருந்திருக்காரு. தென்னார்காடு மாவட்ட கல்வி வாரியத்தில் ஆலோசனை குழு தலைவராகவும் இருந்திருக்காரு. கடலூரில் மருத்துவமனையின் ஆலோசனை குழு தலைவராகவும் இருந்திருக்கார். இது போல பல்வேறு பொறுப்புகள்ல இருந்த தன்னலமற்று மக்கள் பணியாற்றிய, பொது வாழ்வில் தன்னை இணைத்துக் கொண்டு மக்கள் பணியாற்றிய மாமனிதர். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் உருவாவதற்கு தனக்கு சொந்தமான 630 ஏக்கர் நிலங்களை இந்திய அரசிற்கு தானமாக கொடுத்த பெருந்தமிழர் ஐயா ஜம்புலிங்க முதலியார். இவரை போன்ற தமிழ் தேசிய ஆளுமைகளை பற்றி தெரிந்து கொள்ள பின்தொடருங்கள் கிழவன் வலையொலி. நன்றி.